Truke brand வந்து Buds Infinity அப்படிங்கிற ஒரு OWS earbuds இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. ட்ரூ வைர்லெஸ் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன OWS அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓப்பன் வியரபிள் ஸ்டீரியோ அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ட்ரூக்கோட இந்த இன்ஃபினிட்டி OWSோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. பாக்ஸில் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட் வருது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் 6999 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக அவ்வளோ ப்ரைஸ் கிடையாது. ஸோ அது வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன். பவர் ஆஃப் ட்ரூக் பீட்ஸ் அப்படிங்கிறத இன்னொரு சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு எண்டில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் இயர்பட்ஸோட பிக்சர் போட்டிருக்காங்க. அது போல் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ 16 பிட்கான டைட்டானியம் டிரைவர், டியூல் பேரிங் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸோட இந்த கேஸ் தான் இருக்குது. கேஸ் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. காரணம் வந்து இந்த இயர் ஹூக் ஸ்டைலில் வர காரணத்தினால நமக்கு இந்த OWSலாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேஸை சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் நமக்கு பாக்ஸில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு USB Type A to Type C டேட்டா கேபிள் கொடுக்குறாங்க. மற்றபடி வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இயர்பட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பாக்ஸோட கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த கேஸுக்கு வரும். நமக்கு இந்த கேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ட்ரூக் பிராண்டிங் டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த டோட்டல் இயர்பட்ஸோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 54 கிராம் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட்னு சொல்லணும். கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியில் இயங்குது. கேஸை பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. மற்றபடியாக நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் கேஸாக வருது. அதாவது நமக்கு வந்து இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகி ஒட்டிக்கிடுது. அவ்வளோ ஈஸியாக ஓப்பனும் ஆக மாட்டேங்குது. ஸோ நல்ல ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க கேஸுக்காக. இதுபோக கேஸோட பாட்டம் சைடில் நமக்கு இந்த சீரியல் நம்பர் காட்டியிருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB Type C போர்ட் கொடுக்குறாங்க. பக்கத்தில் ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜ் பண்ணும்போது அந்த LED இண்டிகேட்டர் வந்து நமக்கு எரியும். ஒயிட் கலரில் வந்து எரியும் சார்ஜ் பண்ணுறது காட்டுறதுக்காக. மற்றபடி இந்த கேஸை பற்றி வந்து இந்த OWS எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். காரணம் இந்த OWS எல்லாமே இயர் ஹூக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலோட சேர்ந்து வரும். அதாவது காதலோட மாடலை வந்து ஹூக் பண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரியாக. இது போய் இந்த இயர்பட்ஸ்க்கு IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஸ்வெட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக வருது. லைட்டாக தண்ணி போட்டால் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. மேலும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த இயர்பட்ஸை எப்போல்லாம் வந்து கேஸை விட்டு வெளியே எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நமக்கு வந்து ரெட் மற்றும் க்ரீன் அப்படிங்கிற லைட்டில் வந்து எரியும். அதாவது டிவைஸ் வந்து பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து பேராகி முடிஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அது மாதிரி இந்த OWS கேஸ்க்குள்ளே போடும்போது நமக்கு ரெட் கலரில் லைட் எரியுது. அதாவது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அது மாதிரி இண்டிகேஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸை ஒத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் லெஃப்ட் மற்றும் ரைட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன OWS எந்த சைடில் வைக்கணும் அப்படிங்கிறத அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த OWS எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான இயர் ஹூக் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த OWS டச் கண்ட்ரோலோட வருது. அதாவது டச் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து மாற்ற முடியும். அது போக டாப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி LED லைட்ஸ் இருக்குது. அப்படி பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்காக போகோ பின் கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது போக லெஃப்ட் மற்றும் ரைட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த இயர்பட்ஸ் எந்த சைடில் காதில் மாட்டணும் அப்படிங்கிறதுக்கு. அதுபோக நமக்கு வழக்கம் போல் இந்த இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. இயர் டிப்ஸில் ரப்பர்லாம் கிடையாது. டேரெக்டாக நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அப்படி ஸ்டே ஆகும். அதுக்கேற்றாப்புல நமக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படி கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நமக்கு வந்து இந்த போகோ பின் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதே மாதிரியாக இந்த கேஸில் வந்து இந்த இயர்பட்ஸ் வருது. கேஸில் வந்து நமக்கு இயர்பட்ஸ் வந்து உள்ளே போடும் போதும் நமக்கு வந்து மேக்னெட்டோட ஒட்டிக்கிடுது. இப்போ இந்த OWS எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இதே மாதிரியாக உங்களுக்கு ஹூக் ஒன்று தெரியும். இந்த ஹூக்கை வந்து டேரெக்டாக காதில் இந்த பக்கம் அதாவது இந்த கண்ணாடி மாட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக ஸ்டே ஆயிரும். இதே மாதிரியாக உங்களுக்கு இந்த OWS வந்து மாற்றணும். ஸோ இதே மாதிரியாக இந்த காதுக்கு பக்கத்தில் இந்த OWS வந்து உங்களுக்கு ஸ்டே ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் மாட்டியிருக்கும் அப்படிங்கிற ஃபீல் பெருசாக வராது. காரணம் இந்த இயர் ஹூக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டான ரப்பர் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப நேரம் லாங் டைமில் வியர் பண்ணாலும் பெரிய டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இருக்காது. காரணம் இது காது அடைக்கலை. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளாடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மற்ற ட்ரெடிஷ்னல் இயர்பட்ஸை வந்து இந்த சவுண்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணுற மாதிரி ரப்பரைஸ் இயர் டிப்ஸ் கொடுப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால வெளியே இருந்து எந்த ஒரு சவுண்டு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. குறிப்பாக பேக் சைட்லேருந்து யாராவது ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தால் கூட நமக்கு கேட்காது. ஆனால் இந்த OWS அப்படி இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே இருந்து என்ன சவுண்டு வருது அப்படிங்கிறத ஈஸியாக கேட்க முடியும்.
குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்மேன் அதுபோக வாக்கிங் ஜாக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோடு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் நமக்கு வந்து பாட்டும் கேட்டுக்கலாம் அட் டைமில், அதே டைமில் நமக்கு வந்து வெளியே இருக்கிற சவுண்டும் வந்து இந்த பிளாக் ஆகாத மாதிரி கேட்குற மாதிரியாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ட்ரூக்கோட பட்ஸ் இன்ஃபினிட்டி நமக்கு வந்து டியூல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஒரு இயர்பட்ஸில் 2 விதமான டிவைஸை நீங்கள் அட் டைமில் பேர் பண்ணி வைக்க முடியும். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள 2 டிவைசஸ், அதாவது லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இதே மாதிரி மல்டிபிள் டிவைஸை ஒரே நேரத்தில் பேர் பண்ணி வைக்க முடியும் இந்த இயர்பட்ஸோட. இந்த ஒவ்வொரு இயர்பட்ஸையும் ஒரு 50 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து மியூசிக் பிளேபேக், மியூசிக் மட்டும் நீங்கள் இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் ட்ரூக் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் டாக் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே எனக்கு வந்து நான் பாட்டு தான் மோஸ்ட்லி கேட்டேன். அப்படி கேட்கும் போதும் 8 மணி நேரம் கிட்ட எனக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைச்சிது. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து கிடைக்குது. லோ லேட்டன்சி கேமிங் மோட் எனேபிள் பண்ணி இதில் வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து கம்மியாகும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும். மற்றபடியாக இந்த கேஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மேலும் கேஸோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இயர்பட்ஸில் டோட்டலாக 70 மணி நேரம் வரையும் ப்ளேபேக் டைம் கிடைக்குது. அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த இயர்பட்ஸுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிற டைம், அதாவது 0% வந்து போயிட்டுனா அது சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது. அதே கேஸ் வந்து 0% சார்ஜில் இருக்கும்போது கேஸ் வந்து 100% சார்ஜ் வந்து கொண்டு வரதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக இதோட பேட்டரி லைஃப் மற்றும் சார்ஜிங் டைம் இருக்குது. அடுத்த இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கிற பாட்டு வந்து பாஸ் ஆகும். அது மாதிரி மறுபடியும் வந்து டேப் பண்ணிங்கன்னா இந்த பாஸ் ஆகிட்டு இருக்கிற சாங் வந்து ப்ளே ஆகும். இது மாதிரி சிங்கிள் டேப் பண்ணும்போது பாஸ் ப்ளே ஆகுது. அதே வந்து ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக்கும், லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் பார்த்து போகுது. மேலும் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு லோ லேட்டன்சி கேமிங் மோடுக்கு வந்து என்டர் ஆயிருது. இந்த மோடுக்குள்ளே என்டர் ஆகும்போது நமக்கு இயர்பட்ஸில் 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி மோடு எனேபிள் ஆயிருது. அது மூலமாக கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் குயிக்காக இருக்கும். குறிப்பாக பிஜிஎம் மாதிரியான கேம் விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த லோ லேட்டன்சி மோடு வந்து கை கொடுக்கும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் இருக்கிற சமயம் லோ லேட்டன்சி மோடு வச்சு யூஸ் பண்ணும்போது பேட்டரி கூட கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும். அதே ரைட் சைடு இயர்பட்ஸை நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக் ஆகுது. ஒருவேளை டியூல் பேரிங்குள்ளே என்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரைட் அல்லது லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா மற்ற டிவைசஸ் கூட பேர் பண்ணிக்கிட முடியும். அதாவது மோர் தென் 1 டிவைசஸ் அட் அ டைமில் 2 டிவைசஸ் கூட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கால் கண்ட்ரோலை பொறுத்தவரை இன்கமிங் கால் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகுது. அதுமாதிரி மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா கால் கட் ஆயிடுது. மேலும் ஒருவேளை இன்கமிங் காலை ரிஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. இதை மாதிரியாக இந்த இயர்பட்ஸை வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இயர்பட்ஸில் ஒரு 16 mmக்கான டைட்டானியம் டிரைவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் வந்து மியூசிக் அதிகமாக நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சிங்கன்னா சவுண்ட் வந்து கிளியராக இருக்குது. வோக்கல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பேஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ ஒருவேளை ரொம்ப தம்பிங்கான பேஸ் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. ஆனால் மற்றபடியாக டீசெண்டான சவுண்டு, பாட்டு கேட்கணும், வாய்ஸ்லாம் கிளியராக கேட்கணும், அதுபோக அந்த ஆடியோஸ்லாம் வந்து நல்ல கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஓடபிள்யூஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதுக்கு வெளியே இருக்கிற காலத்தில் நமக்கு வந்து வெளியே இருக்கிற சவுண்டும் வந்து உள்ளே வரும். அப்படிங்கிற காலத்தில் நமக்கு வந்து பேஸ் வந்து நார்மலாக இருக்கும். மற்றபடியாக இந்த இயர்பட்ஸ் வந்து நான் ரொம்ப நேரம் இது போட்டு மியூசிக் கேட்டாலும் எந்த ஒரு இடத்தையும் நான் டிஸ்கம்ஃபர்ட் நோட் பண்ணல. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். கால்ஸ்க்கும் சரி மியூசிக்கும் சரி அந்த மாதிரி டைமில் வந்து கேட்கும் போதும் எந்த ஒரு இடத்துலையும் நான் டிஸ்கம்ஃபர்ட் நோட் பண்ணல. ரொம்ப நேரம் லாங் டைம் யூசேஜுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ஐடியலான ஒரு இயர்பட்ஸ்னு சொல்லலாம். அதே கால் குவாலிட்டி பற்றி பேசலாம். கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ கேட்குற மாதிரியாக இதோட ஆடியோ இருந்துச்சு. ஹலோ, சொல்லுங்க. சவுண்ட் நல்லா கேட்குதா? ஆமா, நல்லாவே கேக்குது. பக்கத்துல இருந்து கேட்குற மாதிரி இருக்கா இல்லை தூரத்துல இருந்து கேட்குற மாதிரி இருக்கா? பக்கத்துல இருந்து கேக்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேட்கல? ஆமா, கிளியரா இருக்கு. ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு தெளிவாக கேட்டுச்சு. அதுமாதிரி ஒரு க்ரௌடடான பிளேஸில் வந்து நமக்கு வந்து கால்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும். காரணம் நமக்கு வந்து இதில் இஎன்சி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவும் குவாட் மைக் இஎன்சி சப்போர்ட் கொடுக்குறாங்க. 4 மைக்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இயர்பட்ஸையும் நமக்கு வந்து 2 மைக் வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து டிஸ்டோர்ஷன் இல்லாமல் கேட்க முடியுது. குறிப்பாக லைட் க்ரௌடடான இடத்துல இருந்து பேசும்போது நமக்கு வந்து கால்ஸ் வந்து பெரிய லெவலில் எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது. அடுத்து அந்த ட்ரூக் பட்ஸ் இன்ஃபினிட்டியோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்துட்டிங்கன்னா 1499 அப்படிங்கிற இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஜூன் 12ஆம் தேதி இந்த இயர்பட்ஸ் வாங்கும்போது 1499 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் முடிச்சதுக்கப்புறம் இதோட ரெகுலர் ப்ரைஸ் 1699 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் போயிருது.
மேலும் இந்த இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ட்ரூக் வெப்சைட்லையும் அதுபோக அமேசான் வெப்சைட்லையும் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த OWS அப்படிங்கிற ஓப்பன் வயரபிள் ஸ்டீரியோ, அதாவது ட்ரூக்கோட பட்ஸ் இன்ஃபினிட்டி யாருக்கு செட் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதாவது நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அதிகமாக விளாடும் அல்லது வந்து வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து அடிக்கடி தொலைக்குமே நினைக்கிறவங்களுக்கு, மற்றபடியாக வாய்ஸ் கிளியராக இருக்கணும், எனக்கு ரொம்ப நேரம் இயர்பட்ஸ் போட்டால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுபோக வந்து இயர்பட்ஸ் அவ்வளோ ஈஸியாக கீழே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த OWS ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரூக்கோட இந்த இன்ஃபினிட்டி பட்ஸ் அப்படிங்கிற இந்த OWS பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே காமிச்சு மிச்சம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா அவரையிலே கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த முக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.